வெல்கம் டு piappstudio. நான் அன்புபால் முனுசாமி. நம்மள வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் பார்ட்டி லைப்ரரி யூஸ் பண்ணும்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த பர்டிகுலர் லைப்ரரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா 2017 லாஸ்ட் அப்டேட்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஆனால் இதில் ஒரு கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 1.6K ஸ்டார்ஸ் இருக்குது, 387 ஃபோர்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபோர்க்ஸ்னாக்கா இது வந்து எடுத்து சப் ப்ராஜெக்ட் சில பேர் பர்சனலாக ஒர்க் பண்ணா ஃபோர்க் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது அவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கும். அவங்க பிடிச்ச உடனே ஏதாச்சும் கம்மிட் வந்து மறுபடியும் இது கோர் பண்ண கூட கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது போல் தான் வந்து தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நான் இது யூஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு எதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னாக்கா, டிஜிட்டல் டைரின்னு ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரியை வந்து நோட் பண்ணி வைக்கலாம். அதே நேரத்தில் வந்து வாய்ஸும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் வாய்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆட் மியூசிக் ஆர் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஆடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நோட்ஸ் எழுத முடியாதவங்க எமோஷனலாக நீங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் ரெஃபரன்ஸும் பண்ணிக்கலாம். அதான் நம்மளுடைய டிஜிட்டல் டைரியோட முக்கியமான ஃபீச்சர்னு வச்சுக்கலாமே. இப்போ ரீசெண்டாக கூகுள் நான் பண்ணிச்சுனாக்கா, இப்போ அவங்களுடைய எஸ்டிகே வெர்ஷனை அப்டேட் பண்ணுங்க, 34 35 அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம அதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டை பழைய ப்ராஜெக்ட் டவுன்லோட் பண்ணி நான் கம்பைல் பண்ணும்போது என்ன ஆச்சுனாக்கா, எனக்கு இது போல் ஒரு எரர் வந்தது. அதாவது வந்து ஹோம் ரெக்கார்டர் 1.0 வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் ஒரு ஹோம் ரெக்கார்டர் அப்படின்ற ஒரு லைப்ரரியை நான் யூஸே பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி டிபெண்டன்சி கிராஃப்ஸை அனலைஸ் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆடியோ ரெக்கார்டர் அப்படின்ற லைப்ரரின்னு வந்திருக்கு, விச் இஸ் நத்திங் பட் திஸ் ஒன். ஸோ இதை வந்து இவங்க அப்டேட் பண்ணி 2017 தான் லாஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது இன்டர்னலாக இன்னும் லைப்ரரி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ இதனோட அப்டேட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ நான் வசமாக மாட்டிக்கிட்டோம், இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். சரி, ஓகே, நம்ம எப்படி அப்படியே விட முடியும், சரி நம்ம அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதை ஃபோர்க் பண்ணி நம்ம அப்டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது நிறைய வந்து சேஞ்சஸை கொண்டு போய் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் நம்ம அப்டேட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராஜெக்ட் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியமும் நம்மளுக்கு இருந்தது. சரி, ஓகே, நம்மள போலயே நிறைய பேர் அது யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. கிட்டத்தட்ட 1.6K ஸ்டார்ஸ் இருக்குது, 387 ஃபோர்க்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இதை அப்டேட் பண்ணியிருப்பாங்க, அவங்க புல் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புல் ரிக்வஸ்ட் பார்க்கும்போது நிறைய புல் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க எதுவும் அக்செப்ட் பண்ண மாதிரி இல்லை. மேபி இதோட ஓனரை வந்து வேறு டெவலப்பராக மாற்றி போயிட்டுருக்கலாம், இல்லை வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது விட்டு போயிருந்துக்கலாம். ஓகே, அதுதான் நடந்திருக்கு. சரி, ஓகே, 387 ஃபோர்க்கில் வந்து எந்த ஃபோர்க் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். இது வந்து நம்மளுடைய ஃபோர்க்கு, இந்த பர்டிகுலர் பிரான்ச் வந்து நம்ம எடுத்த ஃபோர்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபோர்க்கு நான் வந்து அனலைஸ் பண்ணும்போது, அதாவது ஜார்ஜ் லேண்டோ 30 அனலைஸ் பண்ணும்போது இதில் சேஞ்சஸ் வந்து சிலது பண்ணியிருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை போய் பார்த்தோம்னாக்கா இவர் ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் லைப்ரரியை அப்டேட் பண்ணுறதுக்கான வேல்யூ ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. இவரும் ஒரு வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு, வெர்ஷன் 1.0.0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன தான் இப்போ பண்ணியிருக்காரு அப்படின்னு போய் பார்த்தாக்கா, இந்த பர்டிகுலர் இதில் வந்து இவர் அப்டேட் பண்ணியிருக்கிறது இந்த பர்டிகுலர் எஸ்டிகே கம்பைலர் எஸ்டிகே 24 34 அப்டேட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பில் டூல் வெர்ஷனும் அப்டேட் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஃபீச்சர் ஒன்று இருந்ததில்ல, இந்த ஹோம் ரெக்கார்டை அப்டேட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தாக்கா ஹோம் ரெக்கார்டரையும் அவர் வந்து அப்டேட் பண்ணி இருக்காரு. ஸோ இது வந்து இந்த பிரச்சனை நம்மளுக்கு முடிஞ்சுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் இதில் இந்த பேக்கேஜ் வந்து இப்போ இதுவும் மாறி இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுவும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் பேக்கேஜோட நேம் வந்து மாறி இருக்குது. ஸோ இது போல் மாறி இது பண்ணும்போது கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. சரி, ஓகே, நம்ம எதுக்கு டூப்ளிகேட் ஒர்க் பண்ணணும், இதையே நம்ம ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூன்னு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இவரோட பேக்கேஜை நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது, அதாவது வெர்ஷன் 1.0.0 நம்ம இன்க்ளூட் பண்ணாக்கா இது வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததில் வந்து ஒர்க்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த கூட ஆட் பண்ணேன், இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்குள்ள இந்த பர்டிகுலர் பேக்கேஜ் நேமு ப்ளஸ் இந்த இது வச்சு 1.0.0 வச்சு மாற்றும் போது எனக்கு பக்காவாக ஒர்க்கும் ஆயிடுச்சு. ஓகே, அது போல் வந்து இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணியிருந்து அது வந்து டிப்ளிகேட் ஆகி போயிருந்தாக்கா, அவங்க ஃபீட் அவுட் ஆகியிருந்தாக்கா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கள ஃபோர்க்குள்ளே போய் பார்த்து யாராச்சும் வந்து அதுக்கு ஃபிக்ஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த பர்டிகுலர் ஃபிக்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கவும் முடியும். இன்கேஸ் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா, அவங்களும் பண்ணல அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ இயர் ஆஃப்டர் நான் வந்து ஆண்ட்ராய்டு ஆடியோ ரெக்கார்டு ஒரிஜினலுக்கு பதிலாக மேபி இந்த பர்டிகுலர் பிரான்ச்சை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது வந்து ரீசெண்டாக அப்டேட் ஆகிருக்கு, September 4, 2024. இப்போதைக்கு என்னுடைய பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. பட் ஃபியூச்சரில் அந்த பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நானாக ஒரு ஃபோர்க் எடுத்து நானாக என்னுடைய ஓனாக மெயின்டைன் பண்ணது தான் பெட்டர் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இது போல் விஷயங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் நடந்திருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஸ்ட்ரக்காக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை டு ஃபிகர் அவுட். அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை.